பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை ஈஸியாக முடியும். ஏன் வேலை ஈஸியாக முடியும்னா போய் படிக்கிற பையன் நம்மளால படிக்க முடியாது, அவங்களுக்கு தெரிஞ்சிடும். சில பேர் வந்து படிக்கிற பையன் நமக்கு முடியாதுப்பா சாமிக்கு போயிடுவாங்க. இல்லை அது அவங்களோட அது தப்பு சொல்லுவாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டு நம்ம கஷ்டமாக இருக்குது அல்லது எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது, என்னால் வந்து வீட்டையும் சமாளித்து எனக்கு இருக்கிற அந்த கிடைக்கிற டயத்தில் அதை படிக்க முடியாது. சில பேர் வந்து வேணும்னே விரும்பிலாம் போக மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவங்களுக்கு வந்துடும், அதனால் அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்தாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 50 பேர்லேருந்து 25 ஆச்சு, 25லேருந்து 20 ஆச்சு, 20 15 ஆச்சு. கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு ஆள் வந்தாலும் ஓகே கிளாஸுக்கு அவன் கண்டிப்பாக பாஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் நம்ம கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வர ஆரம்பித்தாங்க. ஸோ குறைய எனக்கு வேலை ஈஸியாகிடுச்சு. கரெக்டாக எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு 6 மாதத்தில் தெரிஞ்சிருக்கு. இவங்கெல்லாம் கரெக்டாக ரெகுலராக டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் ரெகுலராக படிக்கிறவங்க, இவங்க வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்க, இவங்கெல்லாம் வேலைக்கு போகாமல் படிக்கிறவங்க, இவங்க கரெக்டாக கிளாஸ் பண்ணுறவங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஸோ இனிமே தான் நம்ம கரெக்டாக அங்கே இருந்தால் கை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் மாறிங் கிளாஸ். ஏன்னா நம்ம நம்பி ஒரு ஸ்டூடெண்ட் வர்றாங்க, ஒரு 3 மாதம் கண்டினியூவாக வர்றாங்க, 4 மாதம் கண்டினியூவாக வர்றாங்க. இப்போ அப்போ நம்ம நம்பிட்டாங்க. ஏன்னா எந்த கிளாஸும் அது வரையும் அவங்க கட் பண்ணல, எந்த கிளாஸுமே நம்ம எல்லாம் கேப் விட்டுட்டு மறுபடியும் வர்றது அந்த மாதிரி எதுவும் பண்ணல. இப்போ நம்ம நம்புறாங்க, நம்ம கரெக்டாக அவங்க கொண்டு போகணும் சொல்லி கரெக்டாக அங்கேருந்து ஒரு 6 மாதம் கழிச்சு, அந்த 6 மாதம் கழிச்சு அந்த கேப்பில் வந்து ரெகுலர் கிளாஸ் டெய்லி கிளாஸ் ஆரம்பிக்கும். ஏன்னா படிக்கிறது பொறுத்தவரை என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து இப்போ காம்படிஷன் எக்ஸாம், இப்போ குரூப் 4 எக்ஸாம், இந்த எக்ஸாமில் 20 லட்சம் பேர் எழுதுவோம். 20 லட்சம் பேருமே இப்போ மொத்தம் 5000 வேலை இருக்கும். 5000 போஸ்டிங் இருக்கு அப்படின்னா அந்த 5000 போஸ்டிங்க்கு வந்து எக்ஸாம் எழுதுறவங்க எவ்வளோ பேர்னா 20 லட்சம் பேர் எழுதுவாங்க. 20 லட்சம் பேருமே படித்து எழுதுறவங்க கிடையாது. சும்மா போய் எழுதுறவங்களே ஒரு 15 லட்சம் பேர் இருக்காங்க. சும்மா போய் எக்ஸாம் மட்டும் அப்ளை பண்ணுவாங்க, படிச்சிருக்க மாட்டாங்க. சும்மா போய் அப்ளை பண்ணிட்டா வேலை கிடைச்சிடும், நம்ம லட்சம் வேலை கிடைச்சிடும் அப்படி சொல்லி அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் அப்ளை பண்ணுவாங்க. வீட்டில் சொல்கிறாங்க அப்ளை பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு 20 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா 15 லட்சம் பேர் சும்மா தான் அவங்க எழுதுவோம். அப்போ போட்டி எங்கே இருக்குன்னா 5 லட்சம் தான் இருக்குது. 5000 போஸ்டிங் இருக்குன்னா போட்டி எங்கே இருக்குன்னா 5 லட்சம் பேர் தான் அந்த போட்டியே. அந்த போட்டியிலேயுமே அந்த 5 லட்சத்தில் ஃபுல்லாக உட்காந்து படிப்பாங்க. பார்த்தீங்களா, ஃபுல்லாக உட்காந்துனா எந்த வேலைக்கும் போகிறாங்க. காலையில் பொண்ணு சொன்னாங்க இல்லையா, சொன்னாங்க இல்லையா, காலையில் ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் உட்காந்து படிக்கிறவங்க மொத்தத்துக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னா ஒரு 1 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. 1 லட்சம் பேர் தான், அவ்வளோதான். மொத்தத்துக்கே ஒரு 1 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. அந்த 5 லட்சத்தில் ஃபுல்லாக படிக்கிறவங்க. ஓகேங்களா, இல்லை என்ன அந்த 1 லட்சத்தில் ஹிஸ்டரி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன படிக்க தெரியாமல் படிப்பாங்க. ஆனால் ஒரு கரெக்டாக ஒரு கைட்லைன்ஸ் இல்லாமல் படிப்பாங்க. இதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சிலபஸ் எடுத்து வச்சு படிக்க மாட்டாங்க. ஸோ அப்படி சிலபஸே தெரியாமல் ஹிஸ்டரி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒன்று அதுபோக ஃபுல் டைமாக உட்காந்து படித்தா கூட அவங்க கஷ்டப்படுவாங்க படிக்கிறதுன்னு சொல்லி அவங்களுக்கு வராது. அதில் பாதி பேர் மேக்ஸே வராது. 1 லட்சத்துக்குலாம் பாதி பேர் மேக்ஸ் வராது. மேக்ஸ் வரலன்னா டிஎம்சி கஷ்டமாயிடும். 25 கொஸ்டின் இருக்குது. 25 கொஸ்டினில் நம்ம அட்லீஸ்ட் 23 எடுக்கணும். மேக்ஸில் 100 கொஸ்டின் தமிழ்னா 98 எடுக்கணும். 25 மேக்ஸ்னா 23 எடுக்கணும். எல்லாத்துலேயுமே 2 தான் குறையும். அதை தாண்டி குறையக்கூடாது. இப்போ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் பாதி பேருக்கு வராது. இப்போ அவங்க என்ன ஆவாங்க, மேக்ஸ் போட்டு பார்ப்பாங்க. அந்த எக்ஸாமில் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, அடுத்த எக்ஸாம்லாம் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணால் 50000 தான். அந்த ஒரு லட்சத்துக்கு 50000 வந்துடுவாங்க. இப்போ அந்த 50000 தான் உண்மையான காம்படிஷன். போட்டி எங்கே இருக்குன்னா 5000 போஸ்டிங்க்கு 50000 பேர் எக்ஸாம் பண்ணுவாங்க. 20 லட்சம் பேர் வெளியே தெரியுது. ஆனால் உள்ள போட்டி எவ்வளோ, அந்த 50000 தான். அந்த 50000த்தில் நீயா நானாங்கிற போட்டி தான். அந்த போட்டி எக்ஸாம் கிளியர் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் டைம் உட்காந்து படிக்கணும். நீங்கள் ஏன்னா வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா காலேஜ் படிக்கிறோம், ஃபஸ்ட் இயர் படிக்கிறோம், செகண்ட் இயர் படிக்கிறோம், தேர்ட் இயர் படிக்கிறோம். அந்த 3 வருஷம் நீங்கள் படித்து வேலைக்கு போனீங்கன்னா சம்பளம் எவ்வளோ, ஏதோ ஒன்று ஸ்டார்டிங்கில் போனீங்க அப்படின்னா ஒரு 12 15 இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ஒரு 12 மினிமம் 12 கொடுப்பாங்க. ஏதோ ஒரு வேலைக்கு போனாலும் 10 கூட கொடுப்பாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி காலேஜ் 3 வருஷம் ஒரு 8000 10,000 சம்பளத்துக்கு நம்ம 3 வருஷம் காலேஜ் படிக்கணும். ஆனால் அந்த காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பண்ணுற ஒரே தப்பு என்ன அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம படிக்க மாட்டோம். காலேஜ் முடிஞ்சா படிப்பு முடிஞ்சிச்சு அப்படியே நிப்பாட்டிடும். ஆனால் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் காம்படிஷன் வெளியே வரீங்க, ஸ்கூலை விட்டு வெளியே வரீங்க. ஸ்கூலை விட்டு வெளியே வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் வேலைனா என்ன, சம்பளம்னா என்ன, சொசைட்டினா என்ன, சொசைட்டி நம்ம எப்படி ப்ரெசர் பண்ணுது, நம்ம எப்படி சமாளிக்கணும், இப்போ இதுக்கு வந்து நமக்கு வந்து எஜுகேஷன் எப்படி ஹெல்ப் பண்ணுறதுலாம் அப்போ தான் உங்களுக்கு முடியும். ஆனால் அந்த டயத்தில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா படிக்க ஆர்வம் இருந்தால் ஆர்வம்லாம் இருக்கலாம், ஆனால் படிக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. முதல் காலேஜ் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் வரப்போ அந்த வாய்ப்பு அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் விட்டுரும், அப்புறம் படிக்க மாட்டோம், சரியாக படிக்க மாட்டோம். காலேஜ் முடிச்சு வேலைக்கு போனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் படிக்க நினச்சா கூட நம்மளால் படிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரு சம்பளத்துக்கு போயிடுவோம், சம்பளம் வாங்கி பழகிடுவோம், வீட்லேயும் சம்பளம் கொடுத்து பழகிடுவோம். அப்போ திடீர்னு அந்த நம்ம சம்பளத்தை நம்ம வீட்லேயும் கமிட்மெண்ட் பண்ணிடுவாங்க, பையன் சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் செலவு வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த செலவெல்லாம் மறுபடியும் நிப்பாட்டிட்டு நம்ம வெளியே வந்து மறுபடியும் படிக்கணும், படிக்கணும்னா கஷ்டமாயிடும்.
இப்போ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா காலேஜ் முடிக்கிறீங்களா, தேர்ட் காலேஜ் முடிக்கிறீங்களா, கையோட வெளியே வரீங்களா, படிக்காது சரிங்களா. 3 வருஷம் காலேஜ் முடிச்சுன்னா அடுத்த 1 வருஷம் நான் எக்ஸாம் படிக்கிறேன், டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறேன், அல்லது வேறு ஏதாச்சும் உங்களுக்கு என்ன எக்ஸாம் முடிச்சுது பேங்க் ஒரு நீங்கள் அடுத்த டிஎன்பிசி போட்டுன்னா வேறு இன்ஸ்டியூட் இருக்குது. நீங்கள் ஓனாக போய் அந்த போய் காசு எடுத்து படிக்கலாம். நீங்கள் டீம் நமக்கு தெரிஞ்சீங்கன்னா டிஎன்பிசிக்கு தமிழ்நாட்டில் வேலை வாங்கணும், தமிழ்நாட்டில் வேலை வேணுமா டிஎன்பிசி ஆகாமல் படிக்கலாம் சரிங்களா. சொந்த ஊரில் கூட வேலை வாங்கணும். நான் எனக்கு பிடிச்சே மதுரை தான், ஆனால் மதுரை வேலை எடுத்து சரிங்களா. அந்த மாதிரி நீங்கள் மதுரையில் வேலை வேணும் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு வேலை வேணும் அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம் நீங்கள் படிக்கலாம். இப்போ இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எப்படி படிக்கலாம், ஃபுல் டே உட்காந்து நாளில் நம்ம ஆரம்பிச்சோமா டெய்லி ஒரு 10 மணி நேரம், குறைஞ்சது 10 மணி நேரம் அந்த மாதிரி நம்ம படிக்கணும். இது போக என்ன அப்படின்னா பொண்ணு சொன்னாங்க இல்லையா, டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறது, ரெகுலர் கிளாஸ் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்சு அது வயசு பொண்ணு ஒரு வாட்டி கூட லீவ் போட்டதே கிடையாது. 1 இயர் வரைக்கும் 1 இயர் வரைக்கும் லீவ் போட்டதே கிடையாது, எந்த லீவ் கூட கிடையாது. பூஜாவும் அதே மாதிரி தான் சரிங்களா. லாஸ்ட் எப்பவுமே வந்துடுவாங்க. நான் வரேன்னு நான் லீவ் போடுவேன், எனக்கு உடம்பு இல்லைப்பா நான் லீவ் அப்படின்னு. ஆனால் அவங்க லீவ் போட்டுக்க மாட்டாங்க. ஸோ நான் வரலன்னா கிளம்பி போவாங்க தவிர அவங்க வராமல் இருக்க மாட்டாங்க. 1-2 பேர் யாருக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஸோ அதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. சரி நான் டெய்லி வர்றாங்களே, கரெக்டாக வந்துடுறாங்களே, இந்த மாதிரி இன்வால்மெண்ட்டாக யார் வர்றாங்களோ அவங்க தான் கடைசி கிளியர் பண்ணுவாங்கிறது எல்லா இன்ஸ்டியூட் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ யார் இப்போ வர்றது முக்கியம் கிடையாது. இப்போ புதுசாக பேட்சுக்கு வந்து ஜாயின் பண்ணுறது முக்கியம் கிடையாது. அந்த ஜாயின் பண்ணுறப்போ இருந்த அந்த ஸ்பீடு கடைசி வரைக்குமே இருக்கும். உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், டெய்லி படிக்கணும், டெஸ்ட் கரெக்டாக ரெகுலராக அட்டென்ட் பண்ணணும், இதெல்லாம் இருக்கணும். நீங்கள் இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒரு 6 மாதம் உள்ள வந்து படிச்சிங்கன்னா இவ்வளோ தானா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்களே அடுத்தவங்க சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிங்க, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சரிங்களா. இப்போ புதுசாக வரவங்களுக்காக தான் இந்த இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே. ஏன்னா குரூப் 4 இப்படி தான் வரும். குரூப் 4 பொறுத்தவரை என்னன்னா